நம்ம ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் போட்டோம். அதில் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. பார்த்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு இருந்தோம். இது செகண்ட் வீடியோ, அதாவது இது செகண்ட் கொஸ்டின். இது விம்முகிண்ட, அதாவது ஒரு பெயர் கொடுத்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் போடுற வீடியோ சேனல் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நீங்கள் திரும்பி பார்க்கணும். அதாவது உங்கள் டவுட்டு சம்திங் ஏதாவது டவுட்டு அப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் திரும்பி பார்க்கணுன்னா நீங்கள் லைக் போட்டு வைங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் லைக் ஆப்ஷனில் போய் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போவோம். விம்முகிண்ட, அதாவது ஒரு வார்த்தை. இது என்னென்னா பிரித்தால், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிரிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் பிரித்தது இடையில ஒரு வார்த்தை கிடச்சிருக்கோம். பிரிக்க முடிஞ்சால் ஒரு வார்த்தை கிடச்சிருக்கோம். அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன வருமோ அதை எழுதிக்கணும். அது செகண்ட் ஸ்டெப். இப்படி எழுதுனா 2 மார்க்கில் கேட்பாங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ நீங்கள் இப்படி எழுதினா போதும், கரெக்டாக எழுதினா போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் அதில் கிடச்சிரும். ஓகேவா? அதனால் இது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம பிரிச்சுருக்கோம். இது எப்படி பிரிச்சுக்கணும்? விம்மு கூட்டல் ஹிண்ட, அதாவது எப்படி பிரிச்சுன்னா ஹிண்டு கூட்டல் ஆ, கூட்டல் அப்படி படிச்சிருக்கோம்னா எதாவது இது ஹிண்ட. அப்போ இதை நம்ம எப்படி பிரிச்சுன்னா ரு கூட்டல் ஆ, விம்மு ஹின்ற அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம். இப்போ நம்ம அது என்னென்ன கண்டுபிடிப்போம். இல்லை, இதை பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வச்சுக்கணும். இல்லை, நீங்கள் ஈஸி தான் இது. முதல் வார்த்தை பகுதி, பிரித்தால் முதல் வார்த்தை பகுதி, கடைசி வார்த்தை விகுதி. அப்போ இல்லை எத்தனை இருக்குது? 3 வார்த்தை தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ முதல் வார்த்தை பகுதி மைண்டில் வச்சுருக்கோங்க. கடைசி வார்த்தை விகுதி. அப்போ நடுசுள்ள வார்த்தை என்னவா இருக்கும்? இடைநிலையாக தான் இருக்கும். ஏன்னா பகுதியும் விகுதியும் சேர்க்கும் ஒரு வார்த்தை தான் இடைநிலையாக இருக்கும். பகுதியும் விகுதியும் இணையும் ஒரு வார்த்தை, அது இணைக்கிற ஒரு வார்த்தை இடைநிலையாக இருக்கும். அப்போ நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். பகுதி, இப்போ இது என்னது? இடைநிலை. ஏன்னா கடைசியாக இருக்கிறது விகுதி தான். 2 வார்த்தைக்கும் கிட்ட தான் இருக்குது. அப்போ அது இடைநிலை. இப்போ நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். விம்மு ஒரு பெயர், ஒரு பிரிக்கும்போது ஒரு பெயர் கிடைக்கும். மொதல் வார்த்தை பெயராக தான் இருக்கும். அப்போ அது பகுதி. இப்போ ஹிண்டு, ரெண்டுத்துக்கும் நடுஸில் இருக்குது. அப்போ பகுதியும் விகுதியும் சேர்க்குற ஒரு வார்த்தை. விம்மும் ஆவும் சேர்க்குற வார்த்தை ஹிண்ட. இப்போ ஹிண்டு. அப்போ இந்த ஹிண்டு என்னவாக இருக்கும்? இடைநிலை. இது ஏன் நிகழ்கால இடைநிலை? இப்போ இது நடந்தே இருக்குது. விம்முகிண்ட, அதாவது இப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இதில் 3 காலம் வரும். இடைக்காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு 3 காலங்கள் வரும். இப்போ நடந்தே இருக்குது விம்முகிண்ட. இப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அது நிகழ்காலம். அப்போ ஹிண்டு நிகழ்காலம். அப்போ இது என்னவா இருக்கும்? நிகழ்கால இடைநிலை. ஆ விகுதி, இது என்னது? விகுதி. ஆ, அதுவும் என்ன விகுதி? பெயரச்ச விகுதி. ஏன்னா இது ஒரு பெயர் வச்சு முடிஞ்சிருக்கு. ஆ, அம்மா, அப்பான்னு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஆ, இது ஆமாம், நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அம்மா, அப்பா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அக்கா, இப்படி நிறைய பெயர் வரும். அப்போ இது பெயரச்ச விகுதி. ஆள முடிஞ்சாலே பெயரச்ச விகுதி தான். சரிங்களா? உயிர் எழுத்தில் வச்சு இப்படி வர வார்த்தைகள்லாம் முடிஞ்சால் பெயரச்ச விகுதி தான். நம்ம போன இதில் பார்த்தோம் ஆண், படற்கை ஆண்பால் வினைமுத்து விகுதி. படற்கை என்ன தெரியுமா? இல்லை, இதுவும் 3ஆக இருக்குது. இது அந்த இலக்கணத்தில் இது 3 இதாக பெருக்கி அது 3வது தான் படற்கை. அப்போது ஆண்பால் வினைமுத்து விகுதி. அப்போ படற்கை ஏன் சொல்லணும்? ஒரு ஆளை குறிக்குது, நம்ம பேசுகிறத குறிக்குது, ஏதோ ஒரு ஆளை குறிக்குது. அப்போ அது படற்கை. அப்போ அது படற்கை ஆண்பால் வினைமுத்து விகுதி. ஒரு ஆணை தானே குறிக்கி. அப்போ அது படற்கை தானே. அப்போ அது படற்கை ஆண்பால் வினைமுத்து விகுதி. இல்லை, எதுவுமே இல்லை, வெறும் பெயராக தான் இருக்குது. அப்போ அது பெயரச்ச விகுதி. ஈஸியாக முடிஞ்சிடும். இது போல் நீங்கள் ஈஸியாக மைண்டில் வைக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.